கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என எம்பி கோபிநாத் ஓசூரில் பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினர் எம்பி கோபிநாத் அவர்கள் பேசினார். ஓசூரில் மக்களவை உறுப்பினர் கோபிநாத் தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் 3 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். இந்த கூட்டணி கட்சிகளின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்திய கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்கிறார். அவருக்கு பாராட்டும் நன்றிகளும். 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அளவிற்கு நாம் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதிக இடங்களை போட்டியிட முடியும். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வரையிலும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் என கூறினார். INTUC தேசிய செயலாளரும் முன்னாள் MLAவுமான மனோகரன் புதிய நிர்வாகிகளின் பெயர்களை வாசித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலில் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் MLA கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளர் L. சுப்பிரமணி, ஆறுமுக சுப்பிரமணி மற்றும் தாகி ஆகிய 3 பேர். வேப்பனஹள்ளி தொகுதி பொறுப்பாளர்கள் அனுமனுல்லா, கிருஷ்ணமூர்த்தி, திம்மப்பா. தளி தொகுதியில் AG ராமச்சந்திரன், சங்கர், லாசர். ஓசூர் தொகுதி பொறுப்பாளர் ராஜவர்தன், மைஜா அக்பர், சீனிவாச ரெட்டி, ஷாதிக்கான், இந்திராணி. ஊத்தங்கரை தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுகம், வெங்கடேஷ், சசிகுமார். பர்கூர் தொகுதி பொறுப்பாளர் உமர் பாஷா, தனசேகர், யாதவராஜ் ஆகியோரை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நியமித்துள்ளார் என அறிவித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னாள் MLA மனோகரன், நீலகண்டன், முனிகிருஷ்ணன், நாகராஜ், நிர்லோகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என அறிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். மாவட்டத்திலே இந்த நீர்நிலைகளை பற்றி எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறையும் சரியான முறையில கடைபிடிக்கப்படுவதில்லை. உச்ச நீதிமன்றத்திலே இருந்து தகவல் கொடுத்தால் கூட அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அதை எடுக்கவில்லை. தென்பெண்ணை ஆற்றிலே பல்வேறு கழிவு நீர்கள் கலக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் கூட்டத்தை கூட கூட்டவில்லை. ஆகவே மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மதிப்புக்குரிய DK சிவகுமார் அவர்களையும் கலந்து இதற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் உங்கள் கேட்டுக்கொண்டு பல்வேறு மாவட்டத்திலே கவனிக்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத காரணத்தினால பல்வேறு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு நம்முடைய இளைஞர் இருக்கிறார். ஆகவே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் ஒரு ஒழுங்குமுறையாக செய்து இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய மாநில கமிட்டி தலைவர் அவர்கள் நம்முடைய தொகுதியை பல்வேறு பாகங்களாக பிரித்து அதிலே இன்றைக்கு ஒரு கமிட்டி உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள். அதை இன்னைக்கு அறிவிக்கும் முகமாக நாம் பல்வேறு முனைகளிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். அவற்றை எல்லாம் சீர்படுத்த வேண்டுமாய் தோழர்கள் உங்களை தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். தலைவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை இருப்பார்கள்.
அதனால உங்களுடைய பகுதியில நீங்கள் தான் சென்று வெற்றிகரமாக பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து சொல்லி தைரியமாக போக வேண்டும். நாம் கூட்டணியில இருக்கிற காரணத்தினால அவர்களுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுக்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்ற தொகுதி கோஆர்டினேட்டராக நம்முடைய நண்பர் ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தலைவர் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு தொகுதி வாரியாக வேப்பனப்பள்ளியில அமானுல்லா, கிருஷ்ணமூர்த்தி, திம்மப்பா மற்றும் களியிலே ஏஜி ராமச்சந்திரன், சேகர் லாசர், ஒசூரிலே ராஜவர்தன், மைஜா அக்பர், சீனிவாச ரெட்டி. எங்கப்பா கை தட்டவே மாட்டேங்குது. ஒசூர் மாநகரத்திலே சக்திகாந்த் சகோதரி இந்திராணி அவர்களை ஊத்தங்கரையில ஆறுமுகம், வெங்கடேஷ், சசிகுமார், பருகூரிலே உமர் பாஷா, யாதவராஜ், கிருஷ்ணகிரி எல் சுப்பிரமணியம், ஆறுமுகம் சுப்பிரமணியம், டாக்டர் தியாகி தகி, ஹலோ, கிழக்கு மாவட்டத்துக்கு அடா கமிட்டியாக நாராயணமூர்த்தி, சமரேசன், வானன், ஏகாம்பன், நீலகண்டன், நாகராஜ், நர்லிக்கர். இந்த நியமனங்கள் எல்லாம் நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லலாம். அனைவருடைய ஒத்துழைப்பும் இதற்கு தேவைப்படுகிறது. ஆகவே பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியிலே நாம் இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலிலே 2 தொகுதியாவது நாம் கூட்டணியில் இருந்து பெற வேண்டும். முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மேல்மட்டத்திலே போய் சேர்ந்தால் அவர்கள் ஏதோ ஒரு இதுக்காக கொடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் சும்மா நம்ம எம்பி பார்ப்பாரு, எம்எல்ஏ பார்ப்பாரு என்று சொன்னால் அதெல்லாம் நடக்காது. ஆகவே தோழர்களே, நீங்கள் இன்றிலிருந்து நல்ல முறையிலே செயல்பட்டு ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் குறைந்தபட்சம் ஒரு 5 நபரையாவது நீங்கள் சேர்த்து அந்த வேலையை செய்ய வேண்டும். ஏதோ கமிட்டி போட்டு விட்டார்கள், கமிட்டி போட்டு விட்ட பிறகு அதோடு நின்று விடக்கூடாது என்பதனால நாங்கள் கடந்த காலத்திலே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இதே நிலைமை இருக்கக்கூடாது. இன்றைக்கு புதுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும். தைரியமாக கேட்கக்கூடிய அளவிலே நாம் வேப்பனப்பள்ளி, பர்கூர், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளெல்லாம் நம்முடைய வலிமையை நாம் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டு, உங்களுக்காக என்றைக்கும் பணி செய்யக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த அளவிலே என்ன குறைகள் இருந்தாலும் நேரடியாக சொல்லி அதை தீர்த்து வைப்பதற்கான வலிமை அவரிடம் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை நாம் மாவட்ட ஆட்சியரிடமோ அரசிடமோ சொல்லக்கூடிய வகையில ஒரு திறமை மிகுந்த நண்பன். அவன் இன்றைக்கு மாநில முதலமைச்சரோட கூட நல்ல உறவில் இருக்கக்கூடியவர். எந்த வகையிலுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் விரும்பி வேட்டிக் கொண்டு உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்தி உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற முறையிலே கேட்டுக்கொண்டு, ஒரு மூத்த உறுப்பினர் என்ற முறையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்களாம் தயவு செய்து வெளியே வர வேண்டும். பல்வேறு மாத்திரைகள் எல்லாம் மறந்து இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, நம்முடைய புது குழு நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும். அதற்கு அகாக்கு சுமத்தி நம்ம வேகமாக வேலை செய்ய வேண்டும். போய் ஊர்வலம் கூடாது.